நம்ம தமிழ் மன்னர்கள் பத்தி பேசும்போது அது வெறும் ஹிஸ்டரி புக்ல படிக்கிற கதைகள்னு நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. அவங்களோட மரபு இன்னிக்கும் நம்ம கண் முன்னாடி நிக்குது. கடல்ல, கல்லுல, செல்வத்துல. அப்படிப்பட்ட பிரமிப்பான சாதனைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ நம்ம தமிழ் மன்னர்களோட பெருமையை சொல்ற அந்த 3 மகுடங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் மகுடம் இது நம்மள நேரா கடலுக்குள்ள கூட்டிட்டு போகுது. ஆமாங்க, இது வேற யாரும் இல்ல, சோழர்களோட கடல் கடந்த சாம்ராஜ்யத்தோட கதை தான். பாருங்க, இத சும்மா ஒரு ராஜ்யம்னு சொல்லிடவே முடியாது. இது ஒரு கடல் சாம்ராஜ்யம். தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் புலிகொடி பறந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அவங்க நிலத்தை மட்டும் ஆளல, கடலையே தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனா எப்படி அவங்களால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்களோட பவர்ஃபுல் நேவி, அவங்கள ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடற்படை. 2வது, உலக நாடுகள் கூட அவங்க வச்சிருந்த ட்ரேட் கனெக்ஷன்ஸ். 3வது, அவங்க போன இடத்துலலாம் நம்ம கலாச்சாரத்தை பரப்புனது. சோழர்களோட பவர் கடலோட நின்னுடல, தரையிலையும் அவட பெரிய தடம் பதிச்சாங்க. இப்போ நம்ம பார்க்க போற 2வது மகுடம் கடல் அலைகளால் இல்ல, காலத்தாலேயே அழிக்க முடியாத ஒரு காவியம். ஆமாங்க, இது கல்லுல செதுக்கின ஒரு மாபெரும் கதை. இத வெறும் கோவல்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மாமன்னனோட கனவு. ராஜராஜ சோழன் ஒரு சக்கரவர்த்தி. அவரோட லட்சியம் எப்படி ஒரு நம்பவே முடியாத இன்ஜினியரிங் ஸ்கில்லால உயிர் பெத்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆமா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான் அது. இது வெறும் ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வெல் இல்ல, இது ஒரு இன்ஜினியரிங் மிஸ்ட்ரி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 80 டன் வெயிட் உள்ள ஒரே ஒரு கல்ல அவ்வளோ உயரத்துக்கு எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்ல. ஓகே, இப்ப நம்ம 3வது மகுடத்தை பார்க்கலாம். இங்க பவருங்கிறது கத்தி முனையிலிருந்து வரல, ஆனா செல்வத்தோட மினுமினுப்புல வந்துச்சு. இது பாண்டியர்களோட கதை. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. பாண்டியர்களோட பலம் அவங்க ஆர்மி சைஸ்ல இல்ல, உலகத்தையே அவங்க பக்கம் திருப்ப வச்ச முத்து வியாபாரத்துல இருந்துச்சு. அவங்களோட உண்மையான ஆயுதமே அவங்க கருவூலம் தான். அப்ப பாருங்க, நம்மகிட்ட இப்போ 2 பெரிய சக்திகள் இருக்கு. ஒரு பக்கம் சோழர்கள், இன்னொரு பக்கம் பாண்டியர்கள். ஆனா 2 பேரோட பவரும் பேஸ்மெண்டே வேற. இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, சோழர்கள் அவங்களோட மிலிட்டரி பவர், நேவி பவரை வச்சு சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாங்க. ஆனா பாண்டியர்கள் அவங்க பிசினஸ் ஸ்கில்ஸையும் முத்திலிருந்து வந்த செல்வத்தையும் வச்சு உலகையே ஆண்டாங்க. ஒன்னு மிலிட்டரி ஸ்ட்ரென்த், இன்னொன்னு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். ஸோ கடல், கல், செல்வம், இந்த 3 சேர்ந்து தான் நம்ம தமிழ் மன்னர்களோட ஒரு அழிக்க முடியாத லெகசியை உருவாக்கியிருக்கு. வாங்க அந்த 3 சின்னங்களையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல சோழர்களோட ஆதிக்கத்தை சொல்ற கடல். 2வது ராஜராஜனோட கனவை சுமந்து நிக்கிற அந்த கல், தஞ்சை பெரிய கோவில். 3வது பாண்டியர்களோட பெருமையை சொல்ற செல்வம். கடல், கல், செல்வம் இதெல்லாம் வெறும் பழைய காலத்து சின்னங்கள் மட்டும்தானா? ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மிகப்பெரிய மரபுகளோட தாக்கம் இன்னிக்கும் நம்மக்கிட்ட இருக்கா? நம்மளோட கலை, கலாச்சாரம், நம்மளோட யோசனைகள்ல அந்த பெருமையோட நிழல் இன்னும் விழலையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?